ஸோ ரிலாக்ஸேஷனுடைய ஸ்டெப்ஸ் என்னென்னன்றதை கவனிங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சங்கல்பம் பண்ணும். ஒரு சங்கல்பம் உங்க வாழ்க்கையில் ஏதாவது லட்சியம் இருக்குது அப்படின்னாக்கா அந்த சங்கல்பத்தை நீங்க சொல்லணும். அதுக்கப்புறமா உடம்ப கவனிக்கணும். அதுக்கப்புறமா மூச்சை கவனிக்கணும். அண்ட் தென் அப்புறமா நான் என்ன பண்ணுவேன்னாக்கா உங்களை ஏதாவது கற்பனை பண்ண சொல்லுவேன். அது நீங்க அப்படியே கற்பனை பண்ணணும். எங்கேயோ ஒரு இடத்துக்கு போற மாதிரி கற்பனை பண்ண சொல்லுவேன். இது நம்ம ஏன் செய்யறோம்னாக்கா நம்ம நம்ம பிரெயின்ல அந்த கெப்பாசிட்டி இருக்குது. அது நம்ம என்ன கற்பனை பண்றோமோ அது அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆகும். ப்ளஸ் இது வந்து ஒரு திறமை. நம்ம மைண்டுக்கு இருக்கிற ஒரு திறமை வந்து என்னன்னாக்கா எப்படி மெமரி பவர் எத்தனை வருஷம் முன்ன நடந்தது அதை ரிட்ரைவ் பண்ணி சொல்றது நம்ம பிரெயின் கெப்பாசிட்டி. அதே மாதிரி நம்ம பிரெயினுடைய ஒரு திறமை வந்து என்னன்னாக்கா என்ன பொருள் சொல்றோமோ அதை அப்படியே கற்பனை கிளியரா விஷுவலைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக இதை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். அப்படி தெரியலனாக்காலும் பரவாயில்ல. சிலருக்கு ரொம்ப கிளியரா தெரியும். அது என்ன சொல்றது, அது ஒரு இன்பார்ன் டேலண்டா கூட இருக்கும். சிலருக்கு கிளியரா தெரியாது, கொஞ்சம் மக்குலா தெரியும். இல்ல சிலருக்கு சுத்தமாவே தெரியாது. ஸோ இட் ஆல் அது வந்து டிபெண்ட்ஸ். அது தேர் ஆர் சோ மெனி ஃபேக்டர்ஸ். எப்படி இருந்தாலும் ஓகே, என்ன நடந்தாலும் ஓகே, தெரிஞ்சாலும் ஓகே, தெரியலனாலும் ஓகே. அப்படி எடுத்துக்கணும் நீங்க. ஓகே, நவ் லை டவுன். படுத்துக்கலாம். சவாசனத்துல படுத்துக்கலாம். மொபைல் ஃபோன் இருக்கிறவங்க சைலண்ட்ல வச்சிடுங்க. தோஸ் ஹூ ஹேவ் மொபைல் ஃபோன் வித் தெம் கீப் இட் இன் சைலண்ட் மோட். நேராக படுத்துக் கொள்ளலாம். அதனால இந்த பக்கம் காலை அந்த பக்கம். சவாசனத்துல படுத்துக்கணும். லீவ் யர் ஹோல் பாடி லூஸ். இரண்டு கைகளும் உடலிலிருந்து சற்று தூரமாக, உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்தவாறு. Just leave your whole body loose. உடலை முழுமையாக தளர்வாக விட்டுவிடவும். உடலின் எந்த பகுதியிலும் இறுக்கமோ பிடிப்போ இல்லாதவாறு பார்த்து கொள்ளும். No stiffness or tightness in any part of your body. பெல்ட், கண்ணாடி, கிளிப்பு ஏதாவது நீங்க லூஸ் பண்ண விரும்பினா யூ கேன் டூ தட் அட்ஜஸ்ட்மெண்ட். One more time, if you want to adjust, if you want to make any adjustments in your body, you can do that. இதற்கு பிறகு உங்கள் உடலில் எந்த விதமான அசைவும் இருக்கக்கூடாது. கண்களை மென்மையாக மூடலாம். ஐந்து முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, வாய் வழியாக மூச்சு வெளியே. ஆழ்ந்த மூச்சு மூக்கு வழியாக உள்ளே, வாய் வழியாக வெளியே. With a sigh sound. Sigh your breath out. One more time, last time. Fully breathe in. Hold. மூச்சை உள்ளே நிறுத்தலாம். Breathe out with a sigh. Relax. Get ready for Sankalpa. உங்கள்
சங்கல்பத்தை நேர்மறையான வார்த்தைகளில் 3 முறை மனதிற்குள் சொல்லிக் கொள்ளவும். உதாரணமாக, நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன், என் மனம் அமைதியாக இருக்கிறது, அல்லது நான் ஆரோக்கியத்தை நோக்கி செல்கிறேன், என் மனம் அமைதியை நோக்கி செல்கிறது. இது போன்று நேர்மறையான வார்த்தைகளில் 3 முறை உங்கள் சங்கல்பத்தை சொல்லவும். இப்பொழுது நாம் மனதின் மூலம் உடலை கவனிக்கப் போகிறோம். உங்கள் மனதை உச்சந்தலைக்கு கொண்டு வரவும். Bring your attention to the top of your head. உச்சந்தலை. சரிப்பா, கொஞ்சம் கை கீழே இருங்க. உச்சந்தலையை கூர்ந்து கவனிக்கவும். அங்கே என்ன நடக்கிறது? பாரமாக இருக்கிறதா? லேசாக இருக்கிறதா? கூர்ந்து கவனிக்கவும். உச்சந்தலை. இதே போன்று இப்பொழுது நெற்றியை கவனிக்கவும். புருவங்கள், கண்கள், கண் இமைகள், கண் கருவிழி, காதுகள், வெளிக்காது, உள்காது, 2 காதுகளும் ஒரே நேர்கோட்டில், கன்னங்கள், தாடை, மூக்கு, உதடுகள், பற்கள், நாக்கு, கன்னங்களின் உள்புறம், உள்நாக்கு, தொண்டை, தொண்டையின் உள்புறம், தொண்டையின் வெளிப்புறம், கழுத்து, தோள்பட்டை, வலது தோள்பட்டை, ரைட் ஷோல்டர், வலது கை, புஜம், கை முட்டி, முழங்கை, மணிக்கட்டு, வலது உள்ளங்கை, கை ரேகைகள், வலது கை கட்டை விரல், மற்ற விரல்கள், மீண்டும் தோள்பட்டை வரை வரவும். இடது தோள்பட்டை, லெஃப்ட் ஷோல்டர், இடது கை புஜம், கை முட்டி, முழங்கை, மணிக்கட்டு, உள்ளங்கை, கை ரேகைகள்,
கட்டை விரல், மற்ற விரல்கள், மீண்டும் தோள்பட்டை வரை வரவும். கவனிக்கவும், இரண்டு கைகளும் தளர்ந்து விட்டன. மார்பு பகுதி, விலா எலும்புகள், நுரையீரல், இருதயம், இருதய துடிப்பை கவனிக்கவும். வயிற்று பகுதி, வயிற்று உள்ளுறுப்புகள், இடுப்பு பகுதி, தொடை, வலது கால் தொடை, வலது கால் முட்டி, முழங்கால், கணுக்கால், குதிக்கால், வலது கால் பெருவிரல், மற்ற விரல்கள், இடது கால் தொடை, இடது கால் முட்டி, முழங்கால், கணுக்கால், குதிக்கால், கால் பெருவிரல், மற்ற விரல்கள், உள்ளங்கால், இரண்டு கால்களும் தளர்ந்து விட்டதை உணரவும். உடலின் பின்புறம் முதுகெலும்பு கீழிருந்து மேலாக, முதுகெலும்பு தளரட்டும். தோள்பட்டை இறக்கைகள், கவனிக்கவும், உடல் முழுவதும் தளர்ந்து விட்டது. இப்பொழுது உங்கள் கவனத்தை உடலின் எந்தெந்த பகுதி தரையை தொட்டுள்ளதோ அங்கு கொண்டு வரவும். The whole back of your body. குதி கால்களிலிருந்து தலையின் பின்புறம் வரை உடலின் எந்தெந்த பகுதி தரையை தொட்டுள்ளதோ அதை கவனிக்கவும். இப்பொழுது உங்கள் கவனத்தை
கை விரல் நுனிகளுக்கு கொண்டு வரவும். டிப்ஸ் ஆஃப் யோர் ஃபிங்கர்ஸ். இரண்டு கை விரல்களின் நுனிகள். கால் விரல்களின் நுனிகள். மூக்கு நுனி. டிப் ஆஃப் யுவர் நோஸ். தொண்டை குழி. புருவ மத்தி. வயிற்றுப்பகுதி. தொப்புள் பகுதி. சிறிது நேரம் உங்கள் கவனத்தை இங்கேயே செலுத்தவும். மூச்சு உள்ளே சென்று வெளியே வருவதால் தொப்புள் பகுதியில் ஏற்படும் அசைவை கவனித்துக் கொண்டே இருக்கவும்.
இப்பொழுது உங்கள் கவனத்தை புருவ மத்திக்கு கொண்டு வரவும். புருவ மத்தி. இங்கு கற்பனை செய்யவும், நீங்கள் ஒரு மலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஒரு சிறிய மலை, மிகவும் எளிதாக ஏறக்கூடிய ஒரு சிறிய மலை, பச்சை பசேல் என்று இருக்கிறது. நீங்கள் அந்த மலையை ஏற தொடங்குகிறீர்கள். கரடு முரடான பாதையில் நீங்கள் அந்த மலையை ஏறத் தொடங்குகிறீர்கள். மலை ஏற ஏற நீங்கள் அந்த மலை அருகில் ஒரு அருவியை காண்கிறீர்கள். அந்த அருவிக்கு அருகில் நீங்கள் செல்கிறீர்கள். அந்த அருவிக்கு அருகில் சென்ற உடனேயே சில் என்ற காற்று, நீர்த்துளிகள் உங்கள் மேல் விழுகின்றன. அந்த அருவியை நீங்கள் அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். அந்த அருவியிலிருந்து நீர் கொட்டுவதால் ஏற்படும் சப்தத்தை கேளுங்கள். இப்பொழுது அந்த அருவியில் குளிக்க நீங்கள் தயாராகிவிட்டீர்கள். மிகவும் சில் என்று இருக்கும் அந்த நீர் ஒரு பயத்தை உருவாக்கினாலும் நீங்கள் அந்த அருவியில் குளிக்க தயாராகிவிட்டீர்கள். அந்த அருவியின் நீர் உங்கள் உடல் மேல் படுகிறது. அந்த அருவியின் நீர் உங்கள் உடலை புத்துணர்ச்சி அடைய செய்கிறது. நீண்ட நேரம் அந்த அருவியில் குளித்த பிறகு நீங்கள் மீண்டும் மலை ஏற தயாராகிவிட்டீர்கள். நீங்கள் மீண்டும் மலையை ஏறத் தொடங்கிவிட்டீர்கள். சிறிது நேரத்தில் மலை உச்சியை அடையப் போகிறீர்கள். நீங்கள் மலை உச்சியை அடைந்து விட்டீர்கள். மலை உச்சியில் சதுரமான நிலப்பரப்பு. அங்கிருந்து பார்க்க ரம்யமான காட்சி. மலை உச்சியிலிருந்து சுற்றியிருக்கும் கிராமங்கள், ஊர் அனைத்தும் தெரிகின்றன. வானத்தை அண்ணாந்து பார்க்கிறீர்கள். வானத்தில் மேகங்கள் செல்வதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். You are enjoying each and every moment at the top of the hill.
இப்பொழுது மலை உச்சியில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் சிறிது நேரம் தியானம் செய்கிறீர்கள். அமைதியாக உட்கார்ந்து கொண்டு சில் என்ற அந்த காற்றில் தியானம். இப்பொழுது நீங்கள் தியானத்தை முடித்து விட்டீர்கள். நிறைவான மனதுடன் நீங்கள் கண்களை திறந்து கொண்டு மீண்டும் மலையிலிருந்து கீழே இறங்க தயாராகி விட்டீர்கள். அந்த இடத்தை விட்டு செல்ல உங்களுக்கு மனமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் வீட்டிற்கு செல்ல நேரமாகிவிட்டதால் மலையை விட்டு நீங்கள் இறங்க போகிறீர்கள். நீங்கள் படிப்படியாக மீண்டும் மலையை இறங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அருவியை மீண்டும் பார்க்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது மலையை இறங்கிவிட்டீர்கள். நிறைவான ஒரு அனுபவத்துடன் நீங்கள் மீண்டும் வீட்டிற்கு செல்ல தயாராகிவிட்டீர்கள். இப்பொழுது உங்கள் சங்கல்பத்தை மீண்டும் ஞாபகப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. பயிற்சியின் தொடக்கத்தில் நீங்கள் மனதிற்குள் சொன்ன அதே சங்கல்பத்தை 3 முறை நேர்மறையான வார்த்தைகளில் சொல்லிக் கொள்ளவும். இந்த சூழலுக்கு மீண்டும் வரவும். நீங்கள் படுத்துக் கொண்டிருக்கும் இந்த அறை, சுற்றி இருக்கும் சுவர்கள், தரை, விரிப்பின் மேல் உங்கள் உடல், 5 முறை நிதானமாக ஆழ்ந்த மூச்சு உள்ளே, ஆழ்ந்த மூச்சு வெளியே. ஒவ்வொரு மூச்சும் உங்கள் உடலையும் மனதையும் புத்துணர்ச்சி அடைய செய்வதை உணரவும் மற்றும் இயக்க நிலைக்கு கொண்டு வருவதை உணரவும். நீங்கள் தயாராக இருந்தால் நிதானமாக 2 கை விரல்களுக்கும் அசைவு கொடுக்கவும், கால் விரல்களுக்கும் அசைவு கொடுக்கலாம். You can move your whole body.
When you're ready, you can come to the sitting position. கண்களை மூடியபடியே உட்கார்ந்து கொள்ளலாம். மூன்று முறை ஓம்காரம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே. शांति शांति शांति. பயிற்சி நிறைவடைந்தது.